ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம இப்போ ஹவு டு பிகம் மாஸ்டர் இன் பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வீடியோ சீரீஸோட பார்ட் 2 செகண்ட் வீடியோவில் இருக்கும். பார்ட் 1ல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸாமில் குவான்ட் செக்ஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி டாப்பிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பில் எப்படி ப்ரொசீஜராக நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கஷ்டமான பார்ட்லையும் எப்படி எந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்ற வீடியோ சீரியஸ் பார்ட் 1ல் போட்டுட்டோம். இதில் அதோட கண்டினியூஷனான பார்ட் 2 வீடியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷனில் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது, ஸோ ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரி எந்தெந்த எக்ஸாமுக்கு அதாவது எந்தெந்த செக்ஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசனிங் எபிலிட்டியில் ப்ரிப்பரேஷன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்கையும் விடக்கூடாது. ஓகேங்களா? இது ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறதுக்கான பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு அப்போதான் இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மனசுல பதியும். அப்போதான் நீங்க ஈஸியா ஒரு டாப்பிக்கை விட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை யோசிக்கிறதுக்கு பயப்படுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது ஒரு டாபிக் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ணவே முடியாது. அது ஈஸியா இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியாது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 10-15 டாபிக்ல ஒரு 7-8 டாபிக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ராங் அட்வைஸை ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ல உங்களால முடியலன்ற மனக்குழப்பத்துல உட்காராதீங்க. ஸோ எல்லா டாபிக்லயும் நீங்க பெஸ்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஷார்ட்கட்டை மட்டுமே வச்சு எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. எல்லா நேரத்துலையும் ஷார்ட்கட்டை மட்டுமே வச்சு கிளியர் பண்றது முடியாத காரியம். கஷ்டம் கூட கிடையாது, முடியாத காரியம். எல்லா டாபிக்லயும் ஃபண்டமெண்டலி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்தா எக்ஸ்ட்ராவா நோபால்ல உங்களுக்கு 4 போன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஐபிபிஎஸ் எஸ்பிஐ பேங்க் எக்ஸாம்ஸில் ரீசனிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிளரிக்கல் பேஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் ரீசனிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அனலிட்டிக்கல் பசல்ஸில் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கில் ப்ரிலிம்ஸில் 12 to 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மெயின்ஸில் 18 to 23 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ கிளர்க்கில் ப்ரிலிம்ஸில் 10 to 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மெயின்ஸில் 20 to 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ல ஐபிபிஎஸ் கிளர்க் ஆகட்டும் எஸ்பிஐ கிளர்க் ஆகட்டும் மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் மேக்சிமம் 3 கொஸ்டின் வரைக்கும் பிளட் ரிலேஷன்ல கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் சென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் எஸ்பிஐ கிளர்க்ல மினிமம் ஒரு கொஸ்டின்ல இருந்து மேக்சிமம் 4 கொஸ்டின் வரைக்கும், எஸ்பிஐ கிளர்க்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வருது, மேக்சிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது. ஓகேங்களா? சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ் அதாவது இன்இக்வாலிட்டிஸ்ல மேக்சிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் சரி எஸ்பிஐ கிளர்க்லையும் சரி கேட்டிருக்காங்க. கோடிங் டிகோடிங்ல 4 ப்ரிலிம்ஸ்ல 2 செக்ஷன்லயுமே 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெயின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸ்ல லெட்டர் டிஜிட் சிம்பிள்ல ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் சரி எஸ்பிஐ கிளர்க்லையும் சரி 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மேக்சிமம் கேட்டிருக்காங்க. நம்பர் வேர்ட்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல மேக்சிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஒரு செட்டா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆல்பா நியூமரிக் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல எஸ்பிஐ கிளர்க்ல மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் எஸ்பிஐ அந்த எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் பிஓவோட எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல ப்ரீவியஸ்லி எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெகுலரா கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓல பசல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 12 கொஸ்டின்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ். மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 24ல இருந்து 31 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ரேங்கிங் அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் 25 கொஸ்டின்ஸ் 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிளட் ரிலேஷன்ஸ்ல மினிமம் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன்ல கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினாவது மினிமம் வந்துருது, மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்ல மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கோடிங் டிகோடிங்லையும் 5 கொஸ்டின்ஸ் ரெகுலரா கேட்டுட்டு இருக்காங்க. டிடக்ஷன் சில்லாஜிசம்லையும் 5 கொஸ்டின்ஸ், மெயின்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. ப்ரிலிம்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ், ஆக மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இன்புட் அவுட்புட் சீரீஸ்ல ஐபிபிஎஸ் பிஓல ப்ரிலிம்ஸ்ல கேட்கறது இல்ல, பட் மெயின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்கறாங்க. எஸ்பிஐ பிஓலையும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல ரெண்டுலையுமே மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சியுமே
ஐபிபிஎஸ் பிஓல இது வரைக்கும் கேட்டது இல்லை. ரீசெண்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல மினிமம் 2 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் ரெண்டுலேயுமே, அதாவது கிரிட்டிக்கல் ரீசனிங்ல ரெண்டுலேயுமே ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல வந்தது இல்லை. ஸோ மினிமம் 4 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி ரீசனிங்ஸ்ல டாபிக்ல சேர்க்க முடியாத எல்லா டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல ரீசனிங்கோட ப்ரீவியஸ் இயர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஐபிபிஎஸ்ல பசில்ஸ்ல கண்டிப்பா நமக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா. பிளட் ரிலேஷன்ஸை பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்ஷன் சென்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு, ப்ரிலிம்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மெயின்ஸ்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ கோடிங் டீகோடிங்ல 1 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மினிமம் கேட்டிருக்காங்க, 5 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ் இன்இக்வாலிட்டிஸ்ல மினிமம் 1 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. டிடெக்ஷன்ஸ் அண்ட் சில்லாஜிசம்ஸ், ஸோ டிடெக்ஷன் சில்லாஜிசம்ஸ்ல மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆவது கேட்டுருவாங்க. சீக்வன்ஸ்ல ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளரிக்ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல வந்து 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஆர்ஆர்பி கிளர்க்ல ப்ரிலிம்ஸ்ல மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் சீரீஸ்ல ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் மேக்ஸிமம் எல்லா மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்லயும் கம்பல்சரி கிரிட்டிக்கல் ரீசனிங்ஸ் வந்துருது. டேட்டா சஃபிஷியன்சியுமே மெயின்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மிஸ்சலனியஸ், அதாவது எந்த டாபிக்குமே சேர்க்க முடியாத கொஸ்டின்ஸ் மினிமம் ஒரு கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம என்னென்ன டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நாம ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த இமேஜஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஐபிபிஎஸ் எஸ்பிஐ கிளர்க்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஐபிபிஎஸ் எஸ்பிஐ பிஓல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் 2 செக்ஷனாக தான் இருக்கு. நிறைய டாபிக்ஸ் இருந்ததுல கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால 2 இமேஜாக போட்டேன். ரைட். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எந்தெந்த டாபிக் ரீசனிங், அதாவது இந்த ரீசனிங்கில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், மெயின்ஸுக்கு மட்டும் எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பேங்கிங் எக்ஸாம்ஸில் ஒரு 30லேருந்து 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பசில்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். டிடெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேங்களா. இது வந்து இந்த 3மே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வருது. ஓகேங்களா. ஸோ 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுலயே வந்துறதுனால முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போறது பெட்டர். ஓகேங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ்லயும் கேட்கறாங்க, ஆனா மெயின்ஸ் எக்ஸாம்லயும் நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா. சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் சென்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டாபிக் மட்டும் ப்ரிலிம்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கை முதல்ல முடிச்சிடணும். அதுக்கப்புறமா மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அடுத்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. பட் ப்ரிலிம்ஸ்லயும் கேட்பாங்க, ஆனா டிஃபிகல்ட்டி லெவல்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்புட் அவுட்புட்டு, டேட்டா சஃபிஷியன்சி, கிரிட்டிக்கல் ரீசனிங், அதாவது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசஸ்மெண்ட் நான் வரும்போது சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங். ஓகேங்களா. ஸோ டெசிஷன் மேக்கிங் இந்த டாபிக்ஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் மட்டும். ஸோ மொத்தமாக அது வந்து டெசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் ரீசனிங், அதாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போடக்கூடிய எல்லா சம்ஸுமே மெயின்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணி வரும். ஓகேங்களா. அப்பதான் நீங்க டைம் லிமிட் உங்களுக்கு இழுக்க முடியும். ரைட். ஸோ கிளரிக்கல் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல சீக்வன்ஸ் அண்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேங்களா. மெயின்ஸ்ல. ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி டாபிக் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ நீங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம்னா நீங்க எப்படி அட்டன் பண்ணா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆர்டர் படி நீங்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் வந்து அந்த டைமுக்குள்ள ஈஸியா இருக்கிறதுக்கு, அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங்ல கோடிங், டீகோடிங், டைரக்ஷன் சென்ஸ், பிளட் ரிலேஷனை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிள்ஸ், நோட்டேஷன் பேஸ்டு கன்க்ளூஷன்ஸ்,
சிம்பிள்ஸ் நோட்டேஷன் பேஸ்டு கன்க்ளூஷன்ஸ் அந்த மாதிரி சம்ஸை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் முடிச்சுட்டு இன்புட் அவுட்புட்டு டெசிஷன் மேக்கிங் இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இது மெயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட், இருந்தாலும் ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் சிலாஜிசம் டிடக்ஷன்ஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பசில்ஸ்குள்ளே போகணும். ஏன்னா முதலே பசில்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கோடிங் டிகோடிங்கெல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. டைரக்ஷன்ஸ் இப்போ பைக் ஓட்டும் போது படக்குன்னு நமக்கு ஒரு மாதிரி படபடப்பு ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் ரைட் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, அந்த மாதிரி எக்ஸாம் ஹால்லேயே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா டைரக்ஷன் மாறி போயிடும். ஸோ பசில்ஸ்க்கு அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி, இதுவும் மெயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட், பட் ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் ப்ரிப்பேர், அதுக்கு அடுத்து டேட்டா சஃபிஷியன்சிக்கு அடுத்து கிரிட்டிக்கல் ரீசனிங் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ நான் வெர்பல் இதெல்லாம் தாண்டி அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நான் வெர்பல் ரீசனிங்க்கு வரணும். ஆனால் இப்போ அது ரீசெண்டாக கேட்கறது இல்லை, இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். திடீர்னு நமக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நமக்கு கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா கிரிட்டிக்கல் ரீசனிங், இதுதான் நான் சொல்லியிருந்தேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து நம்ம கடைசியாக தான் போடணும். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஒரு செட் அட்டன் பண்ண 5 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை முதல்ல நீங்கள் சால்வ் பண்ணணும். ரெண்டாவதா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நீங்கள் அடுத்தடுத்து படிக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் டிகோடிங் பிளட் ரிலேஷன். எப்படி நான் வந்து குவான்ஸ்ல ஒரு 13 டாபிக் சொன்னோம், அதே மாதிரி இங்கே வந்து கோடிங் டிகோடிங் பிளட் ரிலேஷன் சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் டைரக்ஷன் சென்ஸ் அனலிட்டிக்கல் பசில்ஸு டிடெக்ஷன் சில்லாஜிசம்ஸ் இன்புட் அவுட்புட்டு. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 7 கிங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டினோட வெயிட்டேஜை வச்சு கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து வெயிட்டேஜ் வச்சு பார்க்குறப்ப கொஞ்ச நாள், அதாவது ஒவ்வொரு தடவை அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு தடவை கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, பசில்ஸில் வந்து ஒரு செட்டை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்ல நீங்க என்ன கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுல என்ன இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் இன்ஃபரன்சஸ், அதாவது கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம், என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், என்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம், அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்ற ஆர்கியூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாமே அது ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அதாவது எப்படின்னா இதை நம்ம பொதுவாக அப்படியே கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணி அப்படியே யோசிச்சுலாம் நம்ம ஜட்ஜு மேலே டிசைட் பண்ண முடியாது. ஸோ யூனிவர்சல் ட்ரூத் அந்த மாதிரி நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எபிலிட்டி செக்ஷன்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஸ்கில்ஸ். நம்ம ஒரு விஷயத்த ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஐ மீன் லாஜிக்கலாக யோசிச்சு சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கப்புறமா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் அந்த பசில்ஸ் மட்டும்தான் 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ பசில்ஸை படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லாஜிக்கல் அனாலிசிஸ் வந்து க்ளூஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பசில்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்களை எக்ஸாம் ஹாலில் பசில்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கோடிங் டிகோடிங் இன்புட் அவுட்புட் வந்து லாஜிக்கை கண்டுபிடிச்சி அதை வந்து எக்ஸ்பிளைன், அதாவது எப்படி அப்ளை பண்ண முடியுதா முடியலையா அப்படின்றத கொஷின்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் நிறைய கொஷின்ஸ் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ டைரக்ஷன் சென்ஸையும் பிளட் ரிலேஷனையும் பொறுத்த வரைக்கும் கொஷினை ஃபுல்லாக ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணாதான், அதாவது பிளட் ரிலேஷனில் எப்படி கேட்டிருக்காங்கன்றத ப்ரொசீஜர் படி போனாதான் நாம அந்த கொஷினை அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இன்இக்வாலிட்டிஸ் சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்ல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தென், அதை நம்ம பார்க்கும்போது பதட்டத்தில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் நமக்கு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிற டேட்டாவை படிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியணும். இப்படி நினைச்சேன் அப்படி நினைச்சேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே நமக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா எல்லா சாய்ஸும் நமக்கு ஆன்சர் மாதிரியே இருக்கும்.
கரெக்டான சாய்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ல ரீசனிங் எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற அப்ரோச்சஸை நாம இப்போ பார்த்துட்டோம். ஓகேங்களா? பார்ட் 1 வீடியோஸ்ல குவான்ட்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஜீரோ டு மாஸ்டர் ஹவு டு பிகம் அ மாஸ்டர் இன் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற வீடியோ சீரீஸ்ல பார்ட் 2ல நாம இப்போ கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம வெர்பல் எபிலிட்டி, அதாவது இங்கிலீஷை எப்படி அப்ரோச் பண்றது, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணா இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஆஸ் பர் த சப்ஸ்கிரைபர்ஸோட ரெக்வஸ்ட் படி, மெசேஜஸோட ரெக்வஸ்ட் படி குவான்ட்ஸும் ரீசனிங்கும் தனித்தனியா உங்களுக்கு பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு கொடுத்துட்டேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதற்காக இங்கிலீஷை தனியா ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி 0 to 100, ஸோ 0 to மாஸ்டர் எப்படி இங்கிலீஷ்ல பண்றது அப்படின்ற வீடியோஸ் அடுத்து வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷன்ல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.